Nice morning to everyone. In this video section, we are going to deal with 6th standard English, term 3, supplementary, a childhood in Malabar, part 1 section. Now let's start the class. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓன் ஸ்டோரி, இந்த ஆத்தரோட ஓன் ஸ்டோரி, அவங்களோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி. ஓகேவா? ஸோ இன் மலையாளமில் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்கள எப்படி நம்ம இப்போ எப்படி நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே போல் மலையாளமில் எடத்தி அப்படின்னா பிரதர்ஸ் ஒய்ஃப். ஓகேவா? அண்ணன் ஒய்ஃபையோ இல்லை தம்பி ஒய்ஃபையோ வந்து எடத்தி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எட்டன் மீன்ஸ் எல்டர் பிரதர், பெரிய அண்ணனை நம்ம எட்டன் அப்படின்னு சொல்லுவோம், எட்டன். நெக்ஸ்ட்டு அம்மம்மா அப்படின்னா மதர்ஸ் மதர், நம்ம அம்மாவோட அம்மாவை அம்மம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயுமே ஒரு சில பேர் வந்து அம்மம்மான்னு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு முத்தாசினா யாருன்னா ஃபாதர்ஸ் மதர், அப்பாவோட அம்மாவை நம்ம முத்தாசி அப்படின்னு சொல்லுவோம், அம்மாவோட அம்மாவை அம்மம்மான்னு சொல்லுவோம். அப்பாவோட அம்மாவை முத்தாசி அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே போல் தேக்கனி அப்படின்னா பேக்யார்டு, கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மாயி அப்படின்னா மதர் இன்லா, மாமியாரை அத்தையை நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா அம்மாயி. நெக்ஸ்ட்டு செரியம்மா அப்படின்னா சித்தி. ஓகேவா? தமிழில் நம்ம சித்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அம்மாவோட தங்கச்சியை நம்ம சித்தின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து செரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? now let's start the class. supplementary, a childhood in Malabar, a மெமரி. ஸோ இது வந்து ஒரு மெமரி, அதாவது யாரோட மெமரி அப்படின்னா இந்த ஆர்த்தரோட மெமரி. ஓகே, அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரி. நெக்ஸ்ட்டு, இட் வாஸ் சம் ஒன்ஸ் பர்த்டே அட் அம்பலத்தால். ஐ எம் நாட் ஷுர் ஹூஸ் த டே தெர் வாஸ் எ சைக்ளோன். எட்டன், மை எல்டர் பிரதர் அண்ட் ஐ வர் இன்வைட்டட் டு த ஃபீஸ்ட் தேர் தட் டே. மாலதிக்குட்டி took us to the serpent shrine before lunch. We watched Meenachi Edathi setting out turmeric, milk and bananas for the snakes. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பலத்தேல் அப்படின்றது ஒரு பரம்பரை நேம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெட்டி ஃபேமிலி, கபூர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து குமார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பரம்பரை அடைமொழி இருக்குல்ல, நம்ம மூதாதையர்களோட பேரை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே அம்பலத்தேல் ஃபேமிலி. ஸோ அங்கே ஃபங்க்ஷனுக்கு எனக்கு யாரோட பர்த்டேன்னு சொல்ல தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சைல்டுஹுட்டு. யாரோட மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கமலாதாஸ் அவங்களோட மெமரி இது. ஸோ அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர். அவங்க வந்து அவங்களோட சைல்டுஹுட்டை நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்த்டேக்கு அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளோன், நல்ல ஒரு சூறாவளி வந்து அன்றைக்கி ஏற்படுது. ஸோ ஏட்டன் அப்படின்றது எல்டர் பிரதர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபீஸ்ட்டுக்கு. ஸோ மாலதிக்குட்டி அப்படின்றவங்க அங்கே வந்து யார் அப்படின்றத இதுக்கப்புறம் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாலதிக்குட்டி அப்படின்றவங்க ஏட்டன் அப்படின்னா இவங்களோட எல்டர் பிரதர், அதாவது இந்த கமலாதாஸோட எல்டர் பிரதர். அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன சர்பன்ட் ஷெரின் அப்படின்னா, சர்பன்ட் அப்படின்னா பாம்பு கோயில். ஓகேவா? நாக கோயில் சொல்லுவோம் இல்லையா? நாகத்தோட உருவம் வச்சுருக்கும், நாக சிலைகள் உள்ள அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த புற்றில் வந்து பாலையும் அப்புறம் மஞ்சள் தடவுறாங்க, அப்புறம் பனானா, இதெல்லாம் வந்து இந்த பாம்புக்கு வந்து உணவாக படைக்கிறாங்க. ஸோ அவங்க இதை வந்து தெய்வமாக வழிபடுறாங்க. ஓகேவா? நம்ம இதுலேயுமே நிறைய பேர் வந்து புற்று கோயிலுக்குலாம் போவோம். ஸோ மீனாட்சி எடத்தி வாஸ் எ டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஆஃப் த அம்பலத்தேல் ஃபேமிலி. பீயிங் புவர், ஷி வாஸ் டிபெண்ட் ஆன் தர் ஜெனரோசிட்டி. ஷி வாஸ் டார்க் ஸ்கின்ட் அண்ட் மிடில் ஏஜ்ட். ஷி ஸ்பெண்ட் ஹர் டைம் ரஷிங் அரவுண்ட் த ஹவுஸ் அண்ட் காம்பவுண்ட், never stopping to rest, her face perpetually wearing an expression that asked for forgiveness. ஸோ இங்கே என்னென்னா இவங்க யார் அப்படின்னா அந்த மீனாட்சி எடத்தி அப்படின்றவங்க இவங்க ஃபேமிலியில் ரொம்ப தூரத்து சொந்தம், ரொம்ப டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன ஒர்க்கை வந்து செய்யக்கூடியதுக்காக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன ஏஜ் தான், ரொம்ப டார்க் ஸ்கின். அதாவது கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஃபேராக இருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து ரொம்ப கருப்பாக இருக்காங்களாம். ஸோ அதனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த வீட்டையே என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டை சுற்றி வர்றது, ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா ஒர்க்கையும் வந்து இவங்க இழுத்து போட்டு செய்கிற மாதிரி எந்த மணி நேரமும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ஃபர்கிவ்னஸ்னு எதுக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு வேலை சொன்னாலுமே ரொம்ப வெகுளித்தனமாக இதோ செஞ்சு முடிச்சிடுறேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட கொடுத்துருக்க ஒர்க்கை கேட்கும்போது இதோ முடிச்சிடும், இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வேலையும் வந்து ரொம்ப வெகுளித்தனமாக வந்து செய்யும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இருக்குன்றதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஷி ஹேட் ஒன்
certain trivial duties to perform, like welcoming the oracle with an offering of paddy when he came in a procession, lighting all the lamps at dusk, churning the curd and taking out the butter for the children, and drawing designs with the rice batter on the door on the day of Neera festival. So இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அங்கே வந்து இவங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒர்க் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து எல்லா ஒர்க்கையும் செய்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கல் அப்படின்னா குறி சொல்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து குறி சொல்கிறவங்க வந்து வருவாங்க இல்லையா. அப்படி வரும்போது அவங்களுக்கு நெல்லை வந்து வழங்குறதுக்காக இவங்க வந்து இருப்பாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து விளக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மண்ணெண்ணெய் விளக்கு தான் ஏற்றி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தீப்பந்தமோ இல்லை வந்து இந்த மாதிரி மண்ணெண்ணெய் விளக்கோ அங்கங்கே ஏற்றி வைக்கிற வேலையும். நெக்ஸ்ட்டு தயிர் கடையிறது. தயிரில் வந்து என்ன சேர்னிங்னா கடையிறது. தயிர் கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும். ட்ராயிங் பண்ணுறது என்னென்னா ரைஸ் பேட்டரில் அரிசி மாவில் கோலம் போடுவோம் இல்லையா. ஸோ அது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் முக்கியமான விசேஷத்துக்கு வந்து அரிசி மாவில் கோலம் போடுவோம். ஓகேவா. ஸோ அதே போல் அங்கே வந்து அரிசி மாவு கோலம் எப்படின்னா நீரா ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இங்கே எப்படி நம்ம அதாவது நம்ம லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க வந்து கொண்டாடக்கூடிய அந்த விஷயம் விழாக்கள் மாதிரி அங்கே வந்து கேரளாவில் அவங்க வந்து ஒரு நேச்சர் ஃபெஸ்டிவல் மாதிரி இயற்கையை மதிக்கிற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நேச்சர் ரிலேட்டடான ஃபெஸ்டிவலுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பேட்டரில் கோலம் போடுவாங்க. தேர் வாஸ் innumberable servants to carry out all other tasks. However, the family could not have existed happily for a single day without Meenakshi Edatti. She was the only one who knew how much paddy should be boiled each time to make enough rice for the household, or how many mandus had been given to the washerman, or when to give the children a purgative. ஸோ அதாவது இவங்க வந்து இந்த ஒர்க்கெல்லாம் செய்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்க வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் இவங்க இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எந்த வேலையும் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இவங்க எல்லாருக்குமே தோணும். ஸோ வந்து அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எத்தனை படி அரிசி வரணும்னா எவ்வளோ அளவு வந்து நம்ம நெல்லை வேக வைக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஒரு மூட்டை வந்து நமக்கு அரிசி வரணும்னா அதுக்கு எத்தனை மூட்டை வந்து நெல்லை நம்ம அவிக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முண்டஸ் அப்படின்னா அங்கே வந்து நம்ம வேஷ்டி கட்டுற மாதிரி அவங்க வந்து அங்கே வேஷ்டி கட்டுவாங்க. ஆனால் அங்கே ஆணும் பெண்ணும் 2 பேருமே வந்து கட்டுவாங்க. ஒயிட் கலரில் தான் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலரில். ஸோ அதெல்லாம் வந்து வாஷர்மேனுக்கு துணி துவங்குறவங்களுக்கு எப்பப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியுமா. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுப்போம் இல்லையா நம்ம. ஸோ அந்த பூச்சி மருந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுப்போம், இல்லை 3 months ஒன்ஸ் அப்படின்றது ஏஜை பொறுத்து நம்ம கொடுப்போம். ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்கணுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா. ஸோ அவங்க இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எந்த வேலையும் கம்ப்ளீட்டாக யாருக்கும் ஒரு ரிமைண்டர் மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு why isn't the snake coming, I asked. Snakes never come out when human beings are watching, child. The black Krishna Sarpam will glide out as soon as we go away, said மீனாட்சி எடத்தி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனாட்சியை பற்றி அந்த லேடியை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இங்கே கமலாதாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வந்து இன்னும் பாம்பு வெளில வரல, நீங்கள் அதுக்கு ஃபுட்டெல்லாம் வச்சிங்க இல்லையா, ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா மனுஷங்க நடமாட்டம் இருக்கும்போது பாம்பு வந்து வெளில வராது, நம்ம போனதுக்கப்புறம் இங்கே கிருஷ்ண சர்ப்பம் வரும், அவங்க வந்து அதை வந்து கிருஷ்ண சர்ப்பம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து வெளியில் வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா. I began to feel sleepy after lunch. Maladi Kutti came back with us to Nallapet. Barely an hour after we got home, we heard the sound of the gale. The wind tore through the coconut palms in the southern compound with a frightening roar. The dry leaves that had collected around the pond swirled upwards belligerently. Branches shook, the sheet of the swing that hung from the ilanchi tree fell down. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க,
சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் தூக்கம் வருது. ஸோ அப்போ அவங்க கூடவே வந்து மாலதி குட்டி அப்படின்றவங்களும் அவங்க இருக்கிற ஏரியா இந்த நல்லாப்பேட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு எல்லோரும் வந்து அவங்க கூடவே ரிட்டர்ன் வராங்க. ஸோ இவங்க போய் ரீச் ஆகி எல்லாமே 1 hour தான் இருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கு போன அந்த 1 hourல பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு, கேல், ஒரு சூறாவளி அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, திடீர்னு காற்று அப்படி ஒரு ஃபோர்ஸாக அடிக்குது. அப்போ அந்த கோகனட் பாம், அந்த கோகனட் இலைகள் இருக்கு இல்லையா, அந்த ஓலை, அதெல்லாம் வந்து அதுக்கு பக்கத்து வீட்டு காம்பவுண்டு வளைஞ்சி போகிற அளவுக்கு என்ன பண்ணுது, அந்த இடத்துல இங்கேயும் அங்கேயுமா வளைஞ்சி அவ்வளோ ஒரு ரோர் சவுண்ட், அப்படின்னு லைனோட சவுண்டை நம்ம ரோர் சொல்லுவோம், அந்த அளவுக்கு கர்ஜனை மாதிரி இருக்குதாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே எல்லாமே கீழே விழுது. எங்கே விழுதுன்னா அவங்க வீட்டுக்கிட்டே என்ன ஆகுதுன்னா ஒரு பாண்டு, ஒரு குளம் இருக்குது. ஸோ அந்த இடத்த சுற்றி, அந்த குளத்தில் அந்த இடத்த சுற்றி என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழே கொட்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு எல்லா பிரான்ச்சஸும் குட்டி குட்டியாக இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, உடஞ்சி பாதி எல்லாம் முறிஞ்சி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. த சீட் ஆஃப் த ஸ்விங். ஸோ என்னாச்சுன்னா அங்கே வந்து ஒரு ஊஞ்சல் ஒன்று கட்டியிருப்பாங்க அந்த இளஞ்ச மரத்தில், அது என்ன ஆயிடுச்சு அப்படியே தொங்குதான், அந்த மரத்தில் கீழே தொங்குது. நெக்ஸ்ட்டு ஐ வண்டர் வெதர் இட்ஸ் எ சைக்ளோன், த சவுண்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்கேர்ஸ் மீ செட் அம்மம்மா. She asked all of us to sit down in the middle room upstairs and gave us metal dice to play with. Since the light had grown dim, she lit a brass lamp as well. Muttasi called out from the balcony, the southern room downstairs, "Have you closed all the small windows, Kochu?" "I'll close them, Amme. I'll close all of them," answered Ammamma. ஸோ என்னாச்சுன்னா திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஸோ ஒரு சைக்ளோன் வந்து அங்கே தாக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அவ்வளோ பயங்கரமான ஒரு சவுண்டை, எல்லோரும் வந்து பயப்படுற மாதிரி இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, என்ன இப்படி ஒரு பயங்கரமாக இருக்குன்னு அம்மம்மா சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வந்து கீழே வந்து உட்காருங்க, அந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் எல்லோரும் கீழே அப்ஸ்டர்ஸில் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிடிலாக இருக்கக்கூடிய ரூமில் இல்லை கீழே வந்து தண்ணி வருன்றதுனால மேலே மாடியில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரு மெட்டல் டைஸை வச்சு அந்த குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு விளையாடுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ விளக்கு வந்து இந்த காற்றுல வந்து அணைஞ்சிருக்கும் இல்லையா, ரொம்ப டிம்மாக அடிக்குது. ஸோ பிராஸ் லேம்ப், அந்த வெண்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கில் வந்து மண்ணெண்ணெய் விளக்கை வந்து எரிஞ்சிட்ருக்கு, ரொம்ப டிம்மாக எரிஞ்சிட்ருக்கு. ஸோ முத்தாசின்றவங்க யாருன்னா அப்பாவோட ஆமாம், அவங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஸோ அங்கே இருக்கிற ரூமெல்லாம் அந்த டவுன் ஸ்டேர்ஸில் இருக்க அவங்க அங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாத்தையும் நீங்கள் ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒரு இடம் பாக்கி இல்லை, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அம்மம்மா வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ வி சடன்லி ஹியர்ட் த சவுண்ட் ஆஃப் ரெயின் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட். தென்மேற்கா என்ன பண்ணுதுன்னா சவுண்டு கேட்குது, அந்த பக்கம் அந்த திசையை நோக்கி என்ன பண்ணுதுன்னா தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவோம், தென்மேற்கு மழை. அந்த பக்கம் அவ்வளோ ரெயின் வந்து அப்படி ஒரு பயங்கரமான ரெயின் வருது. லைக் த ரோர் ஆஃப் த வாஸ்ட் க்ரௌட் ஆஃப் த பீப்புள், ரொம்ப ரோரிங் சவுண்டில் வருது. யூஸிங் ஆல் ஹர் ஃபோர்ஸ் அம்மம்மா ஸ்லாம்டு த விண்டோஸ் ஷட். ஸோ அவங்க போய் ஃபோர்ஸாக அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு போகும்போது அது வந்து என்னது அவங்களெல்லாம் அடிக்கவே முடியல. ஸோ பட்டாரு என்ன பண்ணுறாங்களா அந்த விண்டோவை சாத்துறாங்க. அப்படி சாத்தும் போது ரெயின் ட்ராப்ஸ் கிளிமர்ட் ஆன் ஹர் ஃபேஸ். ஸோ அப்போ மழைத்துளி என்ன பண்ணுதுன்னா அவங்க மேலே வந்து ஃபோர்ஸாக அடிக்குது. ஸோ எல்லாருமே வந்து நல்ல மழையில் வந்து இந்த மாதிரி கதவு ஜன்னல்லாம் சாத்தும் போது தண்ணி வந்து லைட்டாக உள்ளே வரும், ரொம்ப பயப்படுவோம் இல்லையா, ரொம்ப பயங்கரமான திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டாலே அப்படி இருக்கும். ஸோ ஆனால் இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு சூறாவளியே வந்திருக்கு. ஓகேவா. "It's not even 4, but it's pitch dark outside," said Ammamma. "I want to see Kutti Appu," said Malathi Kutti. "She'll come by dusk," said Ammamma. "I want to go to Ambalathil now, this minute," said Malathi Kutti. "I'll send you to Ambalathil as soon as the storm stops." Ammamma tried to comfort her, but Malathi Kutti began to sob loudly. That was when we heard a coconut palm crashing down. "Kochu, what was that? Will the house collapse?" That was Muttasi. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா 4 மணி கூட ஆகலை, ஆனால் பிச் டார்க், ரொம்ப ரொம்ப நைட்டான மாதிரி அவ்வளோ ஒரு டார்க்காக இருக்குது. ஸோ அம்மம்மா சொல்கிறாங்க. ஸோ திடீர்னு மாலதி குட்டி என்ன சொல்கிறா, "ஐ வாண்ட் டு see குட்டி அப்பு, நான் போய் குட்டி அப்புவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டஸ்க் அப்படின்னா என்னென்னா அந்தி வேலை, சாயந்தரமான நேரம். ஸோ சாயந்தரம் ஆன உடனே கண்டிப்பாக வந்து அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே திரும்ப என்ன சொல்கிறான், "ஐ வாண்ட் டு கோ அம்பலத்தில்." அந்த பிளேஸ் பேரும் அம்பலத்தில். ஸோ அங்கே வந்து நான் போயே ஆகணும், இப்போவே நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாலதி குட்டி சொல்கிறான்.
ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோம் வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த புயல் வந்து நின்னதுக்கப்புறம் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இந்த மாலதி குட்டி என்ன அது திடீர்னு என்ன ஆகிடுச்சு, அவள் தேம்பி அழுவ ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இவங்க இந்த மாதிரி அவள் அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு என்ன அப்படின்னா கோகோனட் பாம், அதாவது தென்னை மர ஓலை வந்து முறிஞ்சி அப்படி எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த காற்றுல கொஞ்சம் இது காஞ்சி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அப்படியே பட்டுன்னு உழுவுது. ஸோ கொச்சு வாட் வாஸ் தட், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வீடு விழுந்துருச்சா, வீடெல்லாம் ஓடு எல்லாம் அங்கேருந்து ஓடாக இருக்கும் இல்லையா மேக்ஸிமம். ஸோ அப்போ ஒரு வேளை ஓடெல்லாம் உடஞ்சிருச்சா, வீடு வந்து கீழே தரையாக இடிய போதா, அப்படி என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ஏன்னா அப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார், தட் வாஸ் முத்தாசி. Don't worry, it was coconut palm falling. We'll go and have a look at it once the rain stops. Let's say our prayers and sit here quietly, said Amma. All of us took shelter in the southern room downstairs as Amma's mother instructed us to do. So யாரும் கவலைப்படாதீங்க, அது வந்து கோகனட் பாம் தான் வந்து விழுந்திருக்கு. ஸோ யாரும் கவலைப்பட வேணாம். ஸோ நம்ம வந்து மழை நின்னோன்னே நம்ம எல்லாம் சேஃப் ஆகிடுவோம், இது எல்லாமே மழை நின்னோன்னே எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம மழை நின்னோன்னே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணுவோம், மழை நிற்கிறதுக்கு ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் என்னென்னா அந்த சவுத்தர்ன் ரூமுக்கு டவுன் ஸ்டேர் கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன சொன்னாங்களோ அதுபடி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஷீ செட் திஸ் ரூம் ஹேட் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீலிங், த தெக்கினி வாஸ் ஃப்ளோடட் and the water that had collected in the sunken courtyard of Nadukattu, the central hall with 4 wooden pillars, began to overflow. Amman and all of us sat on the bed. Amma and the grandmother sat on the rolled up mattress stacked on the floor, and the servant woman took refuge in the makeshift toilet adjacent to the ரூம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளாவில் அந்த நம்பூதிரிகள் நாயக்கர்கள்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக 4 கட்டு அப்படின்ற மாதிரி, எப்படின்னா நடுவில் முற்றம் வச்சு 4 பக்கம் தூண் இருக்கும். ஸோ 4 ரூம் இருக்கும். ஸோ அதை தான் வந்து ரொம்ப சாஸ்திரப்படி வந்து கட்டியிருப்பாங்க, ரொம்ப பெருசாக. அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக கூட இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான மேட்ரஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த சர்வெண்ட் என்ன பண்ணுறான், அவங்க உட்கார்றதுக்காக எல்லா மேட்ரஸையும் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். எல்லோரும் அதில் வந்து ரோலாக வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் மாதிரி, ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சிக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே போய் இந்த சர்வெண்ட் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பயத்தினால. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அம்மாயி அரைவ்டு drenched to the skin and mindful of the thunder and lightning and driving rain. How can you be so foolish, Bala? What if you fall ill of a fever? asked Amman. ஸோ அம்மம்மான்னா யாருன்னா மாமான்னு அர்த்தம். ஸோ அங்கே கேரளாவில் அம்மம்மான்னா மாமா. ஓகே. அம்மாயி laughed. Here's Kutti Appu, exclaimed Maladi Kutti joyfully. Ammayi hugged her. ஸோ அம்மாயி வந்துடுறாங்க. அம்மாயி அப்படின்றது யார் அப்படின்னா அம்மம்மானோட ஒய்ஃப். ஓகேவா. நம்ம ஆன்ட்டியை வந்து அம்மாயின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. அவங்க அந்த இடி மின்னலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மழையெல்லாம் பொருள்படுத்தாமல் அந்த வீட்டுக்கு வராங்க. ஸோ நீ என்ன முட்டாளா பாலா, இப்படி வந்துட்டியே, உனக்கு ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அம்மான்னு கேட்குறாங்க. ஸோ ஆனால் அம்மாவையும் என்ன பண்ணுறாங்க, சிரிச்சிட்டு அவங்க சொல்கிறதுக்கு சிரிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா குட்டி அப்பு வந்துட்டா அப்படின்னு மாலதி குட்டி வந்து அவனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸோ அம்மாயி ஹக்டு ஹர். ஸோ அம்மாயி யார் ஹக் பண்ணுறா, மாலதி குட்டியை. நெக்ஸ்ட்டு செரியம்மா சஜஸ்டட் தட் வி சாண்ட் அக்ஷரா ஸ்லோகம் to forget our fear. Each one of us would have to recite a verse and the next person would follow with a verse that began with the first letter of the third line of the quatrain that had just been chanted. No one volunteered though, so Cheriyamma recited from Vallathol imprisoned Anirudhan. Amma said, I can't remember a single couplet. I hope the house doesn't collapse, murmured Muttasi. ஸோ செரியம்மா என்ன, செரியம்மானா சித்தி. ஓகேவா. செரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க நம்ம அக்ஷர ஸ்லோகம் சொல்லுவோம். அக்ஷர ஸ்லோகம்னா நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்லோகங்கள் தான் நமக்கு கடவுள் பற்றி பாடக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் தான் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா.
ஸோ அந்த மாதிரி நம்ம பாடும்போது இந்த ஸ்லோகம் சொல்லும்போது நமக்கு பயம் வராது. ஸோ எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் ஸோ நான் வந்து இந்த வரியை நான் ஃபஸ்ட்டு வரியை படிக்கும்போது நீங்கள் எல்லோரும் அதை ரிப்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன் வரை படிக்கும்போது அதில் ஒரு அந்த ஃபஸ்ட்டு வேர்ட்லேருந்து இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு ஸ்லோகத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி நம்ம செய்கிறது மூலயமா நமக்கு பயம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நோ ஒன் வாலண்டரி, யாருக்குமே வந்து விளையாடுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா எல்லாருமே பயத்துலையும் குழப்பத்துலேயும் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் சரி அம்மா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வள்ளத்தோள் அவங்களோட இம்ப்ரெஷன்ட் அனிருத்தம் அப்படின்றது அந்த பாடலை வந்து இவங்க பாடுறாங்க. ஸோ அதுக்கு அம்மம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சிங்கிள் கப்லெட் கூட எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அம்மம்மான்றவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா. ஸோ கப்லெட் அப்படின்னா 2 வரிகளை கொண்ட பாடல். ஸோ திருக்குறளை நம்ம கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து அந்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அந்த முத்தாசி என்ன பண்ணுறாங்க, முணுமுணுக்கிறாங்க, என்னென்னா வீடு இடிஞ்சு விழுந்துற போதோ, இது ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்திலே இருக்காங்க. As soon as Amamman and Ammayi went upstairs, the servant woman started to wail loudly. She kept hitting her head with her hands while she wailed. What madness is this? ஸோ அம்மம்மானும் அம்மாயும் வந்து அப்ஸ்டர்ஸ் போயிட்டாங்க, மேலே மாடிக்கு போயிட்டாங்க. அந்த சர்வெண்ட் உமன் என்ன பண்ணுறா, வெயில்னா கத்தி அழுவுறா. ஸோ தலையில் அடிச்சுக்கிட்டு 2 கையும் தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படி கத்துறா. வாட் மேட்னஸ் இஸ் திஸ் அப்படின்னு யார் கேட்குறது? டு யூ வாண்ட் டு பிரேக் ஓப்பன் யுவர் ஹெட் ஆஸ்க்ட் அம்மம்மா. அம்மம்மா என்ன சொல்கிறாங்க, ஏன் உன் மண்டையை உடச்சிக்க போறியா, என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஃப் ஐ நெவர் see my folks again? மை குருவாயூரப்பா, I'll never see them again. ஸோ ஃபோக்ஸ் அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஃபேமிலியை நான் இனிமேல் பார்க்கவே முடியாது. எந்த குருவாயூரப்பா, நான் இவங்களை இனிமேல் எப்போ பார்ப்பேன், நான் இனிமேல் யாரையும் என் குடும்பத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. யூ கேன் கோ ஹோம் டுமாரோ மார்னிங் as soon as the rain stops. All right, said முத்தாசி. This rain will never stop. It's a wild whirlwind, isn't it? We'll all die, sobbed the woman. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு மழை நின்னதும் நாளைக்கு காலையில் நீ உன் வீட்டுக்கு போயிட போகிற, ஸோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முத்தாசி அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெயின் நிற்கவே நிற்காது, ஸோ இது ரொம்ப பயங்கரமான ஒரு இது, நம்ம எல்லாரும் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்க. ஓகேவா? இஸ் ஷி கிரேசி ஆஸ்க்டு முத்தாசி. ஸோ நீ என்ன பைத்தியக்கார, என்ன கிறுக்குச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. வி ஹியர்ட் ட்ரீஸ் கிராஷ் டு த கிரவுண்ட் அண்ட் எ டாக் whining in the western yard. Ayyo Shankara, what if the cow shed crumbles? Bring the cows in and tie them up in the washing area outside the kitchen, said Amamma. ஸோ நீ என்ன பைத்தியக்காரி அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நான் என்ன பண்ணுது, அந்த வெஸ்டர்ன் யார்டில் அந்த பக்கமாக என்ன பண்ணுதுன்னா ரொம்ப அழுக ஆரம்பிக்குது. நாய் வந்து ரொம்ப அழுவுது. ஏன்னா வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அதுக்கு தெரியுது. ஐயோ சங்கரா, இது என்ன, இந்த கவு ஷெட் வந்து முறிஞ்சு விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா மரங்கள்லாம் வந்து முறிஞ்சு விழுவுதா. ஸோ அதனால் வந்து அந்த கவு ஷெட்டும் முறிஞ்சு விழுந்துருமா. ஸோ வந்து அந்த மாடுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த வாஷிங் ஏரியா கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வாஷிங் ஏரியாவில் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அம்மம்மா சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளியம், த கவு ஷெட் won't fall down, Valliyamma. Its beam are quite strong, said Shankaran Nair, who had gone to check things out. Then let the cow stay there. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவு ஷெட் வந்து அதோட சீலிங், அதாவது மேலே போட்டிருக்க அந்த பீம், மேலே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ கூரை மாதிரி போட்டிருக்க இடத்துல அந்த பீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பேஸ் மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சங்கரன் நாயர் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அங்கேருந்து நம்ம இந்த பசுக்களை எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லி. வள்ளியம்மே அப்படின்னா பெரியவங்களை, வீட்டில் பெரியவங்களையும் நம்ம அம்மாவோட அக்கா, அதாவது பெரியம்மா, அவங்களெல்லாம் வந்து நம்ம வள்ளியம்மே அப்படின்னு கூப்பிடுவாங்க. There is knee-deep water in the yard now, said Shankaran. We want to swim, I cried. You can swim in the courtyard of the Nallukettu, said Etan. I put my hand into the water in the courtyard. It's ice cold, I grumbled. Don't play in the water, children, Amamma called out loudly. We climbed back on the bed. Someone seemed to be knocking on the door on the southern side. Shankaran opened it. A dog stood on the veranda, dripped with Tumbi, the black and white pet dog from Ambalathai. ஸோ சங்கரன் என்ன சொல்கிறாருன்னா, முட்டி
அதான் முழங்கால் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக பின்பக்கம் ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து வர முடியாது, ரொம்ப டீப்பாக இருக்குது, ஆழமாக இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து யார் என்ன சொல்கிறாரு, அப்போ நான் போய் அதில் ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்கிறா, இங்கே இந்த ஆர்த்தர் கமலாதாஸ் வந்து சொல்கிறாங்க, யூ கேன் ஸ்விம் இன் த கோர்ட்யார்ட். ஸோ இங்கே இருக்கிற இந்த 4 கட்டில் வந்து இங்கே வந்து நீ ஸ்விம் பண்ண அப்படின்னு ஏட்டன் அவரோட அண்ணன் வந்து சொல்கிறாரு. ஐ புட் மை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறா, அந்த தண்ணியை தொட்டு பார்க்குறான். அந்த தண்ணி பார்த்தா ஐஸ் வாட்டர் மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, அம்மம்மா யாரும் தண்ணியில் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி சவுண்டாக சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஸோ எங்கள் பெட்லேயே வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். ஸோ திடீர்னு பார்த்தா யாரோ வந்து தட்டுற மாதிரி சவுண்டு. எங்கே அப்படின்னா சதர்ன் சைடில். ஸோ அந்த சைடில் வந்து தெற்கு பக்கமாக ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா யார் போய் பார்க்குறா அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த சங்கரன்றவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு பெட் டாக். ஸோ அதோட நேம் வந்து தும்பி. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு வளர்ப்பு நாய், இவங்க ஃபேமிலியில் வளர்க்கக்கூடிய நாய். அது வந்து தொப்பரையாக ஸோ நனைஞ்சு போய் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட நிற்கிது. லுக், ஹியர்ஸ் தும்பி, he is drenched, poor thing, he must have come out with Balamani Amma, said Shankaran, who looked at Tumbi and he looked at us. He was shivering in the cold. Shankaran spread a gunny bag on the veranda. Lie down on this in a storm like this. How can we make a difference between a man and a dog? Go to sleep, Tumbi. Tumbi lay down on the gunny bag and looked contentedly at me and my brother. We spent the whole night in the southern room. By the time we woke up, the rain had stopped. ஸோ எல்லோரும் பாருங்கள், தும்பி வந்து ரொம்ப நினச்சி போய் வந்திருக்கா. ஐயோ பாவம், ஸோ பாலாமணி அம்மா கூடவே வந்து இது வந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த கன்னி பேக் அப்படின்னா கோணி பை, சாக்கு பைன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த சங்கரன் என்ன பண்ணுறாருன்னா அந்த வராண்டாவில் என்ன பண்ணுறாரு, அதை விரித்து நீ இதிலே படுத்துக்கோ, லைடவுன் இதிலே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி புயல் நேரத்தில் உன்னையும் வந்து வீட்டில் இருக்கிறவங்க மேலே என்ன பண்ணணும், பாதுகாக்க வேண்டியது. மனுஷங்களுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, நீ இதிலே வந்து நல்லா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை செக்யூர் பண்ணுறாரு. ஸோ அந்த கன்னி பேக்கில் என்ன பண்ணுது, அது லே டவுன், அது நல்லா படுத்துருச்சு. ஸோ அப்படி படுத்துட்டு அது கம்ஃபர்டபுளாகிட்டு என்னையும் என்ன அண்ணாவையும் பார்த்துச்சு. ஸோ நாங்கள் ஹோல் நைட் வந்து அந்த சதர்ன் ரூம்லேயே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது மழை நின்றுடுச்சு. It was the sound of pleading voice saying, "Please open the gate," that actually woke me. A young man stood smiling in the waist high water at the gate. I am from Vadakara. Is everyone here all right? Yes, said Amama. We have had no casualty. How did you come, Balan? I started out at daybreak and waded through the water. That's really smart. The number of huts and trees that have collapsed, foals lying dead everywhere, dead goats floating in the water. What a sight. Come in, Balan, and change your mundu. So திடீர்னு ஒரு சவுண்டு, ப்ளீஸ் ஓப்பன் த கேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமாக வந்து யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, கத்திட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னு போய் நாங்கள் பார்த்தோம்னா அந்த கேட்டை திறந்து பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் இடுப்பளவு தண்ணி நிற்கிற அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே வந்து நான் வந்து வடகரையிலேருந்து வரேன், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அம்மாட்ட கேட்குறாங்க. ஸோ ஆமாம், நாங்கள் எல்லோரும் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஸோ உள்ளவா பாலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் உள்ளே வந்ததுன்னா பாலன் அப்படின்றவர் தான் வராரு. ஓகேவா. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து காலையிலே கிளம்பிட்டேன், ஆனால் அந்த தண்ணியில் இவ்வளோ மழையிலையும் நான் போராடி வர்றதுக்கு இவ்வளோ இதாகிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓ அப்படியா, ஸோ நல்ல வேலை, ஸ்மார்ட்டாக வந்து எப்படியோ வந்து புத்திசாலித்தனமாக வந்து சேர்ந்துட்டேன். ஸோ நான் வர வழியிலலாம் நிறைய குடிசைங்க, மரங்க எல்லாமே முறிஞ்சு டேமேஜ் ஆகி கிடந்துச்சு. ஸோ ஃபோல்ஸ், அதாவது பறவை இனங்களில் வந்து ஃபோல்ஸ் ஒரு சிலது சொல்லுவோம். அந்த ஃபோல்ஸ்லாம் என்ன பண்ணுது, ஸோ நிறைய கோழி அதெல்லாம் வந்து இறந்து கிடந்துச்சு. ஸோ ஆடுகளும் வந்து இறந்து இந்த தண்ணியில் மிதந்து கிடச்சி. வாட்டே சைட் ரொம்ப பரிதாபமாக சொல்கிறாரு. ஐயோ, இந்த கொடுமையான அந்த காட்சியை வந்து நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ உள்ளவா பாலா, உன்னோட உன்னோட வேஷ்டியை வந்து என்ன பண்ண, சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. Have they sent us anything from Vadakara? Murukus or dates? I asked. No, child, I have come empty-handed, said Balan, displaying his buck teeth. What a time to ask for murukus and dates, muttered Amama's mother. I hung my head ashamed. ஸோ
நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, எதுவும் வடகராலேருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? முறுக்கு இல்லைனா டேட்ஸ், பேரிச்சம்பழம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை குழந்தை, நோ சைல்ட், ஐ ஹாவ் எம்ப்டி ஹேண்ட், நான் வெறுங்கையோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு பாலன் சொல்கிறாரு. ஸோ அவளுக்கு வந்து ஐயோ ஒன்றுமே இல்லையே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறா. யார் அப்படின்னா இங்கே கமலாதாஸ் அவங்க சைல்ட்ஹுட்டில் வந்து இது ஷேர் பண்ணுறாங்க. ஸோ என்ன நேரத்தில் என்ன கேட்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மம்மான், அதாவது மாமாவோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, இதேமாரி சொல்கிறாங்க, முணுமுணுக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்லோ வாய்ஸில் வந்து சொல்கிறாங்க, முறுக்கும் டேட்ஸும் சாப்பிட்ற நேரமாக இது என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் அதாவது இந்த மாதிரி வந்து ரொம்ப டீப்பாக யோசிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ஐ ஹங் மை ஹெட், அவள் வந்து தலையை என்ன பண்ணிக்கிட்டா, ரொம்ப வெக்கத்தில் அப்படி கேட்ட உடனே தலையை தொங்க போட்டுக்கிட்டா. ஸோ இது யார், கமலாதாஸ். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்டோரி வந்து நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது போல் நமக்கும் நிறைய சைல்ட்ஹுட்டில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ கமலாதாஸோட ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப்.